பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்திற்கு, தம்மால் அழைத்து வரப்பட்டதான தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்பனைகளையும் நியமங்களையும் நீதிகளையும் பல காரியங்களையும் கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதில் வெளிப்படுத்தினதான காரியங்களிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளின் முறைமைகள், ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் அங்கே தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருக்க உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அழகா பவுல் மூலமாய் கர்த்தர் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தர் சபையை ஓய்வு நாளை தம்முடைய ஜனத்திற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பிஸியஸ்ட் வேர்ல்ட், ரொம்ப வேகமாக ஓடுது நேரங்கள் எல்லாம். யாரை கேளுங்க, எனக்கு டைம் இல்லை. யாரை கேளுங்க, கொஞ்சம் கூட எனக்கு தூங்குறது கூட டைம் கிடைக்கல பாஸ்டர். வேலைக்கு ஓடுறோம், ஸ்கூலுக்கு ஓடுறோம், படிக்க ஓடுறோம், விளையாட ஓடுறோம், எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். we are so busy. கேட்டு பாருங்க, எதுக்குப்பா நீ பிஸி ஃபார் நத்திங். ஒன்றுமே இல்லாததுக்கு பிஸி, ஒன்றுமே இருக்காது. ஓய்வு நாளுக்கு வாப்பா, ஆராதனைக்கு வா, கர்த்தரை தேடு, முறைமைகளை ஆசரி, கர்த்தரை தேடுறதை விட்டுறாத, கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டுறாத. எவ்வளோ சொன்னாலும் கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறதான கூட்டம். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்ட உடனேயே ஆலயத்துக்குள்ளே ஓடி வந்துடுவாங்க. ஏதாவது தலைவலி வந்துட்டுன்னா அப்போ ஓடி வந்துடுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நெருக்கம் வந்த உடனே கர்த்தரை தேடி வந்துடுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளையே, நெருக்கத்துக்காகவோ தலைவலிக்காகவோ உன் தேவைக்காகவோ கர்த்தருடைய சமூகம் இல்லை. ஓய்வு நாளை கர்த்தரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். தவிர்க்கவே முடியலை, கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் வேலைக்கு போய் தான் ஆகணும், அக்செப்டபிள், ஓகே. ஆனால் அதை தவிர்த்து உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் சர்ச்சுக்கு போகிறத விட்டுறாதீங்க. ஆலயத்தில் கர்த்தரை தேடுறத விட்டுறாதீங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறத விட்டுறாதீங்க. ஒரு சிலர் சொல்லுகிறத கேள்விப்பட்டிருக்கிறேன், பாஸ்டர் வேலை நிமித்தமாக நான் இந்த இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குது, நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போங்க, தப்பில்லை. போகிற இடத்துல பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குன்னா எப்படியாவது அட்டன் பண்ணிடுங்க. ஊருக்கு போகிறேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சில் ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் அங்கே போய் எதுவும் காரியங்களை செய்ய வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு மகிமைகளை செலுத்திட்டு நீங்கள் வந்துடுங்க. முடியாத தருணத்தில் அட்லீஸ்ட் ஷுட் கோ டு சர்ச். எப்படியாவது ஓடிடணும். நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்து காலையில் எழும்பி வர முடியல. அதுவே காலையில் வேலை இருந்தால் ஓடுறல்ல, காலையில் ஒரு கல்யாணம் இருந்தால் ஓடி போகிறல்ல. இன்றைக்கி கல்யாணம் இருக்குது, இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, ஸோ நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரல. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் தான் பாஸ்டர் நிறைய கல்யாணம் வைக்கிறாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்க. போகாத. ஒரு வெளி இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதை தவிர்த்துட்டு உங்களுக்கு என்னங்க அப்படி காரியம்? ஒரு வேலையில் ஒரு அதிகாரி சில நியமங்களை வைக்கும்போது அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இத்தனை நாள் தான் லீவு, இந்த நாளைக்கு மேலே நான் லீவ் எடுக்க மாட்டேன், ஒருவேளை அப்படி எடுத்தால் லாஸ் ஆஃப் பே, அதுக்கு மேலே நீங்கள் போவீங்கன்னா டெர்மினேட்டட், வெளியே போயிரு. உண்டு இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணுன்னா மாத்திரம் கர்த்தர் கேட்கறது இல்லைன்றதுனால நம்ம சும்மா லெத்தாஜிக்காக நம்ம இருக்கிறோம். வேண்டாம். நிர்விசாரமாக இருக்கிறோம், வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஓய்வு நாளை கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்தினார். மோசையை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தி உனக்கு கொடுத்துட்டார். நியமங்களையும் நீதிகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டார். ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டோம். எந்த சூழ்நிலையிலும் ஆலயத்தை விட்டுறாதீங்க. ஆலயத்தில் கிருபையை சந்திக்கிறோம். ஆலயத்தில் நன்மை உண்டாகிறது. ஆலயத்தில் ஆசீர்வாதம் உண்டு. ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆலயத்தின் வாசற்படியில் நித்தம் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக சொல்கிறார். ஆகாமிய கூடாரத்தில் நான் தங்கி இருக்கிறத விரும்பலை. உலக காரியத்தில் உலகத்தின் சூழ்நிலைகளில் துன்மார்க்கரோட உட்கார்றத நான் விரும்பலை. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படி, கர்த்தருடைய சமூகம், ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே வந்து அவரை தேடுகிற அனுபவம் இன்னைக்கு உங்களுக்குள்ள உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, உங்களுக்கு 8 மணிக்கு வேலைக்கு போகணும். காலை 5 மணி ஆராதனையில் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. முடிச்சுட்டு அப்படி போங்க. சில பேர் பரீட்சைக்கு போவாங்க. போகும்போது சொல்லுவேன், வாங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு நீ போ, நல்லா எழுதுவேன். கர்த்தர் ஞானத்தை தருவார். கிருபையாய் கர்த்தனை வழி நடத்துவார். ரிலாக்ஸ்டாக இருங்க. பதட்டப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். எதை குறிச்சோம். ஆலயத்தை தேடுறதை விட்டுறாதீங்க. கர்த்தரை தேடுறதை விட்டுறாதீங்க. ஆலயத்தில் நன்மை உண்டாக உனக்கு நான் தேடுவேன். ஆலயத்தில் நன்மை உண்டாகுங்க. ஆலயத்தில் உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஆலயத்தில் உங்களுக்கு தேறுதல் உண்டாகும். ஆலயத்தில் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். ஆலயத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படும். ஆலயத்திலிருந்து வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, தம்முடைய ஜனத்திற்கு ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் நீ தெரியப்படுத்தினீர். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பரிசுத்தத்தோடு தெய்வ பயத்தோடு கூட ஆராதிக்க, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தரை ஆலயத்திலிருந்து தரிசிக்க தேட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, உலகத்தை தேடி ஓடுகிறது, உலகத்தின் காரியங்களில் ஓடுகிறது, தேவையை தேடி ஓடுகிறது, மனுஷர்களை தேடி ஓடுகிறது. வேண்டாம், போதும். ஆலயத்திற்கு முதல் இடத்தை கொடுங்க. ஆலயத்தில் வந்து உட்காருங்க. ஆலயத்தில் கிருபையை சிந்திங்க. ஆலயத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிங்க. பின்பு எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். God bless you. God bless you.